9/2/2024 வியாழக்கிழமை. வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். செய்யுள் இல்லத்தை இழப்பவன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் 12 குடையோன் 4 பதியன் 2 பேரும் தன்மையாக கூடி சார்ந்திடு பாவரோடு முன்னிரு 4 6 12 மூங்கில் அன்னவன் செல்வம் நாசம் ஆய்விடும் மனையும் போமே. சொன்னது பார்த்திங்கன்னா செய்யுள். இனி இதன் பொருள் பார்க்குறோம். 12 குடையவன் 4 குடையவன் ஆகிய இருவரும் சேர்ந்து பாவ கிரகங்களின் சம்பந்தத்தோடு 6, 8, 12 இந்த மாதிரி இடங்களில் மறைந்து போய்விட்டால் அந்த ஜாதகனுடைய செல்வம் நாசமாகும், இல்லத்தையும் இழப்பான். பார்த்திங்கன்னா பொருளை பார்த்துட்டோம். கிரகத்தன்மை அப்படிங்கிறது என்னென்னா 12 ஒரு விரயஸ்தானம். ஆனால் 12 என்ன சொல்கிறாங்க, அயன சயன சுகம் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா ஒருவனுக்கு அந்த பிற்பகுதி வாழ்க்கை நலமாக இனிமையாக இருக்கணும்னா அது சப்போர்ட் பண்ணணுன்னு ஒரு வகை இருக்குது. அப்போ என்னென்னா அது ஒரு வகை விரயஸ்தானமாக இருந்தாலும் ஒரு வகை சொத்து சுகத்துக்கு சப்போர்ட் பண்ணுது. 4ங்கிறது ஆல்ரெடி சொத்து சுகம் சம்பந்தப்பட்டது. இந்த 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, பாவ கிரகங்கள் அப்படிங்கிறது தீயவர்களோடு சேர்ந்து 6, 8, 12 இடங்களில் மறைந்து விட்டால், பாருங்கள் இதிலேயே கொடுத்துட்றாங்க 12ன்ட்டு, அந்த ஜாதகனுக்கு பார்த்திங்கன்னா செல்வங்கள் நாசமாகும் அப்படின்றாங்க. இது ப்ராக்டிக்கலாக நிறைய பேரை பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவங்க சரியானவங்களாக கூட இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகை அப்படிங்கிறது அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது, அதாவது சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கெட்டு போயிடுது. அப்போ என்னென்னா முன் ஜென்மம் அப்படிங்கிறது தான் இதற்கு காரணம். பார்த்திங்கன்னா முன் ஜென்மத்தில் நல்லா இருக்கிறவங்கள ஏதோ ஒரு மோசம் செய்து வேணும்னு செய்திருந்தாலும் அதற்கு தகுந்த மாதிரி மோசங்கள் வந்துடுது. இவங்களுக்கே தெரியாமல் செஞ்சுருந்தா கூட அதுக்கும் மோசம் வரும். என்னென்னா 2க்கும் வித்தியாசம் வரும். வேணும்னு செய்திருந்தால் தாங்கிக்கவே முடியாது, தெரியாமல் செய்திருந்தால் தாங்கிக்கிற சக்தி கிடைக்கும். ஏன்னா அது பாவம் ஆகிடுது இல்லையா. அப்போ இவனுக்கு இழப்பான், நாசமாகும் அப்படிங்கிறதுனால வேணும்னே செய்திருப்பான். எப்பா பார்த்திங்கன்னா நீ இப்போ ஏதோ நிலம் வாங்குறங்கிற, வீடு கட்டுறங்கிற, என்னையா இது? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நிலம் ஒரு 10 லட்ச ரூபா வருது, வீடு கட்டுறது அப்படின்னா அது ஒரு 15 லட்ச ரூபா வரும், 25 லட்ச ரூபா. இந்த 25 லட்சத்தை நீ பேங்கில் போட்டால் கூட உனக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 15,000 ரூபா உனக்கு வட்டியாக வரும். இந்த வட்டியாக வந்துச்சுன்னா நீ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7,000 8,000த்தில் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படின்னு உனக்கு வாடகைக்கு கிடைச்சிட்டா 7,000 8,000 மீதிப்பா. ஆனால் நீ சொந்த வீடு அமைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அதை பராமரிப்பு பண்ணணும், அதை குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்கா பெயிண்ட் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், உனக்கெல்லாம் அது பெரிய சிக்கல்ப்பா. அதில் நீ வட்டி, இப்போ நீ பாதி கடன் தான் வாங்குறன்ற, கடனை வாங்கி வேற கட்ட முடியாத போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதெல்லாம் நீ இதில் போட்ட பணமும் போச்சு, எல்லாம் போச்சு. சரி, இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். ஆனால் அதனால் அவன் நிறுத்திட்டான். இப்போ நாளடைவில் அந்த ஐடியாவை அவன் கேட்காம இருந்திருந்தால் அவன் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்கின அந்த நிலத்தின் மதிப்பு இப்போ 20 லட்சம். இவன் 15 லட்ச ரூபா போட்டு கட்டியிருந்தால் 5 வருடம் கழித்து பார்த்தாக்கா 30 லட்சம் போட்டால் தான் அது கட்ட முடியும். இப்படி அதோடைய வேல்யூ பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருச்சு.
இப்போ அந்த காலத்தில் இவன் வந்து ஒரு 7,500 8,000 வாடகைக்கு போட்டிருந்தானா இப்போ 5,000 20,000 கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்பப்போ அவன் வந்து இடத்த மாற்றி அந்த இடம் செட்டில் ஆகாத புது இடத்துல ஏதோ தொந்தரவுப்பட்டு இப்போ அவன் அவஸ்தைக்கு ஆளாயிட்டான். இப்போ இது ஒரு வகை பாவம் தானே, இவன் சொன்ன ஐடியா தானே. அப்போ இதுக்கு இவனுக்கு மோசம் வரணும் இல்லையா? அப்போ இவன் வந்து இந்த ஜென்மத்தில் இருக்கிறதையும் இழக்க நேரிடுது அப்படிங்கிற மாதிரி வந்துடுது. சரி, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நிவர்த்தி என்னென்னா, இது சிக்கல் தொட்ட விட்டி சரி பண்ணுறது கஷ்டம். சிக்கலை தொடரத்துக்கு முன்னாடி சரி பண்ணணும். என்ன அப்படின்னா, ஆரம்ப காலத்திலேயே குழந்தை பருவத்திலேயே இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஏன்னா 12 குடையவன் 4 குடையவன்லாம் கெட்டு போகிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மா சொத்துக்கள் இழக்க நேரிடும். அப்படிங்கிறதுனால இதை அப்போ இருந்தே இந்த பையனையும் கூட்டிக்கிட்டு 12 குடையவரின் பிரஸ்தேக ஸ்தலம், 4 குடையவரின் பிரஸ்தேக ஸ்தலம், மேலும் எந்த பாவ சம்பந்தப்பட்ட கிரகங்கள் இவங்களோட சேர்ந்துருக்காங்க பார்த்துருக்குறாங்கன்னு பார்த்து அவங்களுடைய பிரஸ்தேக ஸ்தலமும் செல்ல செல்ல இவனுக்கு சென்றுக்கிட்டே இருக்கணும். மேலும் பார்த்திங்கன்னா இவனாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது, சொத்து சுகம் சம்பந்தப்பட்டது. இப்படியெல்லாம் செய்துக்கிட்டே வரும்போது இவனது செல்வங்களை காப்பாற்றுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். இதோடு சேர்த்து குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டு வரும்போது இவனது செல்வங்கள் பாதுகாக்கப்படும். அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும். நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது. நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் திரௌபதி அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.